வணக்கம். நிஃப்டி ஒரு நியூட்ரல்ல இருந்து செல் ஆன் ரைஸ் அப்படிங்கிற மாதிரி தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நாளைக்கு என்ன நடக்கலாம் டீடைல்ஸ் பார்த்தலாம் வாங்க. இங்க கொடுக்கக்கூடிய தகவல் எல்லாமே எஜுகேஷனல் பர்பஸ்க்கு தாங்க. டிஸ்க்ளைமர் ரீட் பண்ணிக்கோங்க. வணக்கம் எம்பரஸ். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரி ஒரு பெரிய ட்ரேட் எதுவுமே கிடையாது. ஒரு கன்சாலிடேஷன் அப்படிங்கிற மாதிரி ஒரு நேரோ ஜோன்ல ஒரு 915 ஹை லோக்குள்ளேயே ஆல்மோஸ்ட் ஒரு 230 வரைக்கும் கண்டினியூ பண்ணாங்க. இந்த மாதிரி ஒரு டே இருக்கும்போது அது வந்து செல்லர்ஸ் டேங்க. பெரிய ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு நம்ம எடுத்திருந்தோம்னா ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்கோம், இல்லை ஆப்ஷன் ப்ரீமியம் டிகே ஆயிருக்கும். இதுதான் நடந்திருக்கும். ஒரு டைட் இந்த மாதிரி ஜோன்ல ட்ரேட் ஆகும்போது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது மட்டும் நம்ம ட்ரேட் எடுக்கணும். இன்னைக்கு நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன் ஆல்ரெடி. பார்த்தீங்கன்னா ஒரு 9:30க்கு 9:45க்கு ஒரு ட்ரேட் கிடைச்சிது. அது பார்த்தீங்கன்னா ஒரு கால் சைடில் என்ட்ரி அந்த மாதிரி ஒரு ட்ரேட் கிடைச்சிது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 0.5 கட் பண்ணி கீழே வராங்க. ஒரு 130 135 அந்த மாதிரி டைம்ல ஒரு ட்ரேட் கிடைக்குது. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் டிகே வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருந்தது. அதனால ஒரு பெரிய ப்ராஃபிட் பண்ணியிருக்க முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தீங்கன்னா அடுத்த மணி இல்லை இந்த மணியில் எடுத்திருந்தீங்கன்னா பண்ணியிருக்க முடியும். அதே ஓடிஎம்ல எடுத்திருந்தா கட்டாயமா பண்ணியிருக்க முடியாது, டிகே ஆயிருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி டேஸ்ல இருக்கும்போது நம்ம ட்ரேட் எடுக்கிறத முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிடணுங்க. ஏன்னா கேபிட்டலை வந்து நம்ம சேவ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ நாளைக்கு என்ன நடக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 5 மினிட்ஸ் சார்ட்டு ஒரு ஓவர் வியூவாக பார்த்தீங்கன்னா இது ஒரு சைட்வேஸ். எப்போ லாஸ்ட் டியூஸ்டேலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு சைட்வேஸ் மார்க்கெட் மாதிரி தான் போயிட்டு இருக்கு. ஒரு ஹையர் எண்ட் பார்த்தீங்கன்னா 23,830, அதே மாதிரி ஒரு லோவர் எண்ட் பார்த்தீங்கன்னா 23,250. இது வரைக்கும் ஒரு ஜோன்ல ஒரு சைட்வேஸ் கன்சாலிடேஷன் அப்படிங்கிற மாதிரி போகுது. இந்த மாதிரி சைட்வேஸ் கன்சாலிடேஷனோட ரீசன் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இட்ஸ் எக்ஸ்பெக்டிங் சம் கைண்ட் ஆஃப் நியூஸ். இதர் வந்து ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் இருக்குல்லங்க, ஈரான் அமெரிக்கா, இது வந்து செட்டில் ஆகுதா இல்லை வரப்போகுதா அப்படிங்கிறத பேஸ் பண்ணி நம்ம மூவ் எதிர்பார்க்கலாம். அது வரைக்கும் இந்த ஒரு கன்சாலிடேஷன் ஜோன்ல தான் நிஃப்டி ட்ரேட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பார்த்தீங்கன்னா கீழே வராங்க, இந்த பையர்ஸ் இருக்கும்போது திருப்பியும் ப்ரைஸை வந்து 23,800 அந்த ஏரியா வரைக்கும் கொண்டு போகிறாங்க. கொண்டு போயிட்டு திருப்பி ஒரு செல் ஆஃப், அதே மாதிரி திருப்பியும் கொண்டு போகிறாங்க, திருப்பி ஒரு செல் ஆஃப் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நாளைக்கு கீ லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 23,650. இந்த 23,650க்கு மேலே இருக்கும்போது மார்க்கெட் வந்து 23,920 வரைக்கும் போகிற சான்சஸ் இருக்கு. அதே 23,650 கட் பண்ணி கீழே வராங்க அப்படின்னா இமீடியட் சப்போர்ட் 23,568 இருக்கு. அந்த 568 கட் பண்ணி கீழே வரும்போது ஈக்குவல் லோஸ் ஆன இந்த 23,300 250 இந்த ஏரியா வரைக்கும் கீழே இறங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. கீழே இறங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதையும் கட் பண்ணும்போது நம்மளோட கேப் கம்ப்ளீட்டா ஃபில் பண்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. நம்ம வீக்லி வீடியோவில் பார்த்தாங்களாங்க, 23,150 இது வரைக்கும் கீழே இறங்கலாங்க. ஓகேங்களா? ஸோ அப் ட்ரெண்ட் போனாலுமே ஒரு செல் ஆஃப் வரக்கு சான்சஸ் இருக்கு. அந்த பிரேக் அவுட் வந்து வால்யூம் சப்போர்ட் பண்ணுதா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ட்ரேட் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். ஓகேங்களா? இப்போ பேங்க் நிஃப்டி என்ன அப்படிங்கறது பார்த்துடலாம். கம்பேர் டு நிஃப்டி, பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா இந்த கேப்பை வந்து ஃபுல்லாக ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. நம்ம இந்த கேப்புக்கு மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்கும்போதே சொன்னோம் இந்த கேப்பை ஃபில் பண்ணாதான் ஒரு அப் ட்ரெண்ட் கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். எக்ஸாக்டாக இந்த கேப்பை வந்து ஆல்மோஸ்ட் ஃபில்டு. ஒரு 100 பாயிண்ட் 50 பாயிண்ட் மட்டும்தான் ஃபில் ஆகலை. ஒரு 50% ஃபில் ஆனாலே போதுமானது. இது வந்து கேப் ஃபுல்லாக ஃபில் ஆயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாங்க. ஓகேங்களா? இப்போ பேங்க் நிஃப்டி வந்து 53,190க்கு மேலே இருக்கும்போது 53,968, 54,600 இது வந்து 1 or 2 daysல போறதுக்கு சான்சஸ் இருக்கு. இல்லை நம்ம 53,194 கட் பண்ணி கீழே வராங்க அப்படின்னா கேப்போட பாட்டமை ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அது பிரேக் டவுன் பண்ணி கீழே வரும்போது உங்களுக்கு அடுத்த சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 51,800ல தான் அடுத்த சப்போர்ட் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அது வரைக்கும் கீழே இறங்கலாம் இந்த எக்ஸ்பிரிக்குள்ள. நம்ம நாளைக்கு ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி அதோட கீ லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 53,500 ஒரு கீ லெவல். 53,500க்கு மேலே இருக்கும்போது 968 வரைக்கும் போகலாம். 500க்கு 53,194 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகுங்க. அந்த சப்போர்ட்டை கட் பண்ணும்போது இந்த கேப்போட பாட்டம் அது வரைக்கும் கீழே இறங்கலாங்க. ஓகேங்களா? இதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு நாளைக்கு ட்ரேட் எடுக்க ட்ரை பண்ணலாம். நம்ம சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.